சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி யோசிக்கிறாங்க, மனோஜ், முத்து, மீனான்னு யாருமே என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கக்கூடாது. அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க முடியாது. கிருஷ்ண பற்றின உண்மையும் தெரியக்கூடாது, நானும் மாட்டிக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோகிணியும் என்னாச்சு மகேஸ்வரின்னு கேட்க, மறுபடியும் உன் பையன் அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை செய்கிறானா. ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கிறிஷ் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறான். ஒன்றை தான் பார்க்கணுன்னு அடம்பிடிக்கிறான். பேசாமல் கிறிஷை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகலாம்ல, இல்லை கிறிஷ்கிட்ட பேசி நீ புரிய வைக்கலாம்ல. ஏன்னா நான் போய் பேசினாலும் கிறிஷ் கேட்குற மாதிரிலாம் இல்லை. அதனால் நீ நாளைக்கு கிறிஷை போய் பார்த்து கிறிஷை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போ. அவன் உன் கூட சந்தோஷமாக பேசி சிரித்து அவனுக்கு தேவையானதெல்லாம் நீ வாங்கி கொடுத்தனா கிறிஷோட மனசும் மாறும். நீ மட்டும்தான் கிறிஷோட மனசை மாற்ற முடியும். அங்கே கிறிஷுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சரும் இதே தான் சொன்னாங்க. உன்னை விட்டு பிரிய முடியாமல் உன் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறான் போல கிறிஷ். அதனால் நீ ஏதாவது ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் கிறிஷை பார்க்கணுமா? பார்த்தா உடனே வீட்டுக்கு வரணும்னு பிரச்சனை செய்வானே, என்ன செய்யன்னு தெரியல. சரி, நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. நான் கிறிஷை பிரியணும்னு நினைக்கல. என் வாழ்க்கைக்காக இப்படிலாம் செஞ்சிட்ருக்கேன். கிறிஷை போய் கண்டிப்பாக நான் பார்க்குறேன்னு மகேஸ்வரி கிட்ட சொல்லிவிட்டு இங்கே ரோகிணி ஃபோனை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறேன், பார்லரில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே இங்கே ரோகிணியும் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. இது தெரியாத மீனா எப்பயும் போல் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு பூ கொடுக்கறதுக்காக அவங்களும் கிளம்பி போகிறாங்க. மகேஸ்வரியோட வீட்டுக்காரரோட காரில் தான் ரோகிணி இங்கே கிறிஷை பார்க்கறதுக்காக கிறிஷோட ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே மகேஸ்வரியோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்களே போய் கிறிஷை கூப்பிட்டு வாங்க. நான் அங்கே வந்தால் சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லை, யாராவது என்னை பார்த்தாலும் பிரச்சனை வரும். இங்கே வேற கிறிஷ் படிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியோட வீட்டுக்காரரை அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி பேசி கிறிஷை கூப்பிட்டு வர வைக்கிறாங்க. அங்கே அந்த சமயம் பூவெல்லாம் கொடுத்துட்டு அதே வழியில் வந்த மீனா கிறிஷை கவனிக்கிறாங்க. கிறிஷை பார்த்துடுறாங்க. இது நம்ம கிறிஷாச்சே, கிறிஷை அவங்க அம்மா கூப்பிட்டு போனதா தானே என் வீட்டுக்காரர் சொன்னார். ஆனால் இப்போ என்ன, யார் கூடையோல கிறிஷ் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவும், கிறிஷ் நில்லு கிறிஷ், நான் தான் மீனாத்தை அப்படின்னு பின்னாடியே போக அந்த காரில் ஏறின கிறிஷ் தன்னுடைய அம்மா ரோகிணியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, அம்மா நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு வர சொன்னீங்களா? என்ன பார்க்க தான் வந்தீங்களா? அம்மா நம்ம 2 பேரும் அங்கே மீனாத்தை வீட்டுக்கு போகிறோமாம்மா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, கிறிஷ் காரில் ஏறினதை மீனா பார்த்தவங்க அங்கே ரோகிணி இருக்கிறது தெரியாமல், கிறிஷ் எங்கே போகிறான், யார் கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியாமல் அந்த கார் பின்னாடியே இங்கே மீனாவும் போக, அதுக்குள்ளே ரோகிணியும், அண்ணன் கார் எடுங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வரதை ரோகிணியும் பார்க்கல, காருக்குள்ளே ரோகிணி இருக்கிறத மீனாவும் கவனிக்கல. கிறிஷை மட்டுமே பார்த்துட்டு போன மீனாவும் அவங்கள பார்க்கணும், யார் தான் கூப்பிட வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு பின்னாடியே போக அங்கே காரில் அங்கே மகேஸ்வரியோட வீட்டுக்காரரும் உடனே கார் அங்கேருந்து எடுத்துடுறாங்க. சரி ரோகிணி, இப்போ எங்கே போகணும், கிறிஷை எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்கும்போது, அண்ணே பக்கத்தில் இருக்க பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, கிறிஷுக்கு இன்றைக்கி தேவையான எல்லாத்தையும் சாப்பிட வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா உண்மையாவா? நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கே போயிடுவோம்லம்மா, இனி நான் தனியாக இருக்க வேண்டாலம்மா அப்படின்னு கிறிஷ் ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிட்டே வர, உடனே ரோகிணி, இன்றைக்கி நீ என் கூட தான் இருக்க போகிற. இன்றைக்கி எங்கெல்லாம் நீ போகணுன்னு ஆசைப்படுறியோ எல்லா இடத்துக்கும் நான் கூப்பிட்டு போவேன். உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன். ஆனால் நீ இனிமேல் அடம்பிடிக்கக்கூடாது. அப்பப்போ நான் உனக்கு தேவையானதை பார்த்து வாங்கி கொடுக்கணுன்னா என் பேச்சை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாம்மா, நீங்கள் என் கூட இருக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு ரோகிணி கூட இருக்கிற கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்க, இந்த கிறிஷ் எங்கே போகிறான், கிறிஷை யார் கூப்பிட்டு போனது ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு அங்கே மீனாவால் கிறிஷை பார்க்கவும் முடியல, கிறிஷ் எங்கே போகிறான்றதை தெரிஞ்சுக்கவும் முடியல. கிறிஷோட அம்மா தான் கிறிஷை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஸ்கூலில் சொன்னாங்க. ஆனால் கிறிஷ் யார் கூடயோல போயிட்டுருக்கான், என்ன ஏதுன்னு தெரியல. பேசாமல் இதை முதல்ல என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் உண்மையை கண்டுபிடிக்கலாம்னு நினச்சா எந்த உண்மையும் தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு உடனே அங்கேருந்து பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே முத்துவும் சவாரி முடிச்சுட்டு அப்போ தான் அண்ணாமலை கிட்ட பேசிகிட்ருக்க வீட்டுக்கு வந்த மீனாவும் இங்கே ரொம்ப பதட்டமாக வரதை முத்து கவனிக்கிறாரு. என்ன மீனா, என்னாச்சுன்னு கேட்க, இல்லைங்க நான் கிறிஷை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன மீனா, இங்கே எப்படி நம்ம கிறிஷை பார்க்க முடியும்? அதான் கிறிஷோட அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க உண்மையாகவே நான் கிறிஷை பார்த்தேன். ஒரு ஆள் கூட கிறிஷ் போனான். கிறிஷ்னு பின்னாடியே நான் கிறிஷோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போனேன். ஆனால் கிறிஷ் என்னை திரும்பி பார்க்கவும் இல்லை. ஒரு காரில் கிறிஷ் ஏறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது
வேற யாரோ கிறிஷை கூப்பிட்டு போனாங்களா? அது எப்படி? கிறிஷுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு கிறிஷோட பாட்டி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றுமே புரியலங்க. ரொம்பவே குழப்பமா இருக்கு. அந்த கிறிஷை யார் கூப்பிட்டு போனாங்க? எதுக்கு கிறிஷ் அவங்க கூட போனான்னு கண்டுபிடிக்கலாம் நானும் பின்னாடியே போனேன். அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், என்னம்மா சொல்கிற மீனா? அன்னைக்கு கிறிஷோட பாட்டியை பார்த்தேன்னு சொன்னேன், இன்னைக்கு கிறிஷை பார்த்தேன்னு சொல்கிற. இதெல்லாம் உண்மையாவா? இல்லை நீயா கிறிஷை பற்றி யோசிக்கிறதுனால இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும், இல்லை மாமா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் பார்த்தது தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன்லங்க, கிறிஷ் இங்கே தான் இருக்கான்னு. கிறிஷோட அம்மா வேற எங்கேயும் கூப்பிட்டு போயிருக்க மாட்டாங்க. கிறிஷை இங்கே எங்கேயோ தான் தங்க வச்சுருக்காங்க. அப்போ கிறிஷ் இங்கே தாங்க எங்கேயோ ஸ்கூலில் படிக்கிறான் போல். அப்போ கிறிஷோட அம்மா அந்த காரில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சரியாக கவனிக்கல அப்படின்னு. யாரா இருப்பாங்க? கிறிஷோட அம்மாவை நான் பார்த்தே ஆகணும், கண்டுபிடிக்கணும்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சிங்க அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்க, உடனே முத்துவும், ஆமாம் மீனா, நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச யாரோ தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அதான் கிறிஷோட பாட்டி நமக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உன்கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் கிறிஷை கிறிஷோட பாட்டி நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. அதே உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கிறிஷோட அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு இதில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் யாரோ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்காங்க. சீக்கிரமாகவே மாட்ட தான் போகிறாங்க. நீ கவலைப்படாமல் எதையும் யோசிக்காமல் இருமீனா, கண்டுபிடிக்கலாம். அந்த கிறிஷ் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரிய வரதான் போகுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா அமைதியாக கிச்சனுக்கு போகிறத பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, சரிம்மா மீனா, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான். முத்து சொன்ன மாதிரி அப்படி அவங்க ஏதாவது உண்மையை மறைச்சாலும் அந்த உண்மை என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த விஜயா, இந்த மீனா முத்துவுக்கு இதே தான் வேலை. அந்த கிறிஷை பார்த்தேன், கிறிஷோட பாட்டியை பார்த்தேன்னு. ஏன் மீனா, பூ கொடுக்க போனால் உனக்கு வேறு வேலை இல்லை? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு வராமல் அதென்ன எப்போ பார்த்தாலும் கிறிஷை பற்றிய அக்கறையிலேயே இருக்க நீ? உனக்கும் இங்கே வீட்டு வேலைன்னு நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து உன் வேலையை மட்டும் பாரு. கிறிஷை அப்படியே பார்த்தாலும் இல்லை கிறிஷோட பாட்டியை பார்த்தாலும் என் வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு வந்துடாத. அப்படி ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க, அப்புறம் நீ கூப்பிட்டு வர கிறிஷும் உங்கள் அம்மா வீட்டுக்கே போக வேண்டியதாக போயிடும். இந்த வீட்டில் இருக்க இடம் இல்லைன்னு உங்கள் 2 பேரையும் உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். புரியுதில்ல? அதனால் அவங்க வேலையை பாருங்கள். கிறிஷோட அம்மா கிறிஷை பார்த்துக்க இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்க, அவங்கள பற்றி யோசிக்கிறீங்க? இனியாவது கொஞ்சம் பொறுப்பாக இருங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போகிறாங்க. உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். கிறிஷ் இங்கே தான் இருக்கான். என்ன இங்கே அண்ணாமலை மாமாவும் நம்ப மாட்டேங்கிறாரு, விஜயாத்தையும் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, சரி மீனா, பார்க்கலாம். இங்கே இருந்தால் நான் சவாரிக்கு எங்கெங்கே போகிறேன். கண்டிப்பாக உண்மை தெரியாமையா இருக்கும். இல்லை கிறிஷை நான் தான் பார்க்காம இருப்பேனா? அப்படி பார்த்தா உண்மையை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். நான் உன்னை சந்தேகப்படலை. நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான். பார்த்துக்கலாம் மீனா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து வீட்டில் பேசிட்டு சவாரிக்கு கிளம்பி போகும்போது அங்கே அருணை பார்க்குறாரு. அருணை பார்த்த முத்துக்கு கோபம் வருது. என் ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கான் இந்த அருண். சீதாவோட வீட்டுக்காரருன்றதுனால நானும் பொறுமையாக இருக்கேன். ஆனால் இந்த அருண் மட்டும் திருந்தவே மாட்டான். நம்ம வேலையை பார்ப்போம், இவங்கிட்ட பிரச்சனை செய்கிறத விட நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு அமைதியாக தன்னுடைய காரில் போகும்போது இங்கே அருண் முத்துவோட காரை நிப்பாட்டி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதுக்காக முத்துவை கூப்பிடுறாரு. உடனே முத்துவும், என்ன சார், நான் என் வழியில் தானே போயிட்டுருக்கேன். நான் என்ன தப்பு செஞ்சதை என் காரை நிப்பாட்டி கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும். நீ சாதாரண கார் டிரைவர் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், நான் சாதாரண கார் டிரைவர் தான். அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? நான் என் வேலையை பார்க்குறேன். நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, நீங்கள் ஏன் சார் என்கிட்ட பேச வந்தீங்கன்னு கேட்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லும்போது, நீ தான் எப்பயும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தானே வேலையை செய்வ, அதான் சந்தேகப்பட்டு உன் காரை நிப்பாட்டினேன்னு சொல்கிறாரு அருண். வேண்டாம் அருண் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்ன, நீயும் உன் ஃப்ரெண்டு செல்வம் மாதிரியே பேர் சொல்லி கூப்பிட்டுட்ருக்க? நான் இப்போ வேலையில் இருக்கேன். நீ என் சொந்தக்காரனாகவே இருந்தாலும் நீ எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். ஏன்னா நான் பொறுப்பான வேலையில் இருக்கேன். புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு அருண். உடனே முத்துவும், சரி சார், நான் உங்களை பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடலை. ஆனால் எதுக்கு என்ன நிற்க சொன்னீங்க? நான் இப்போ சவாரிக்கு போயிட்டுருக்கேன் சார். நான் எதுக்கு சார் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லை, நான் அப்படி செய்கிறது என் மனைவி மீனாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது, நீ உன் மனைவிக்கு பிடிக்காதது எதையும் செய்ய மாட்டியா? அப்போ எதுக்கு என் கல்யாணத்தை நிப்பாட்ட மண்டபத்தில் அவ்வளோ பிரச்சனை செஞ்ச? அன்னைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தவன் தானே நீ அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு காரணம் நீயும் சீதாவும். நீங்கள் செஞ்ச கல்யாணத்தால் தான் கோவத்தில் அப்படி செஞ்சேன்.
மற்றபடி எனக்கு யார் மேலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரையும் நான் கஷ்டப்படுத்தணும்னு எதையும் செய்யலை. அதான் கல்யாணம் நடந்துருச்சே, அப்புறம் மறுபடியும் அதே நினச்சிக்கிட்டு பிரச்சனை செஞ்சால் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னை விடுங்க, நான் கிளம்பணும்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறனா கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க போல அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு அருண் வர வச்சு, இந்த ஆள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானான்னு பாருங்க அப்படின்னு முத்து மீனாவோட வீட்டுக்காரர் தான், இங்கே சொந்தக்காரர் தான் கொஞ்சம் கூட அந்த மதிப்பு மரியாதை தராமல் முத்துவை ஏளனமாக பேசி சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு. உடனே இல்லை அருண், இங்கே முத்து எந்த தப்பும் செய்யலை, நீ முதல்ல அவரை அங்கேருந்து அனுப்பு அப்படின்னு சொல்ல, உண்மையாவா? அந்த முத்து அப்படிலாம் செய்ய மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, சார் நான் திருந்திட்டேன், முடிஞ்சால் நீங்களும் திருந்துங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணுவேன், என்னை மாட்டி விடலான்றதுக்காக நிற்க வச்சு கேள்வி கேட்டு பிரச்சனை செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான்லாம் பழைய முத்து இல்லை. நீங்கள் பிரச்சனை செஞ்ச உடனே நான் ரொம்ப பிரச்சனை செய்கிறதுக்கு. போதும், நீங்கள் சீதா வாழ்க்கையில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நான் எதையும் பெருசாக எடுக்கிறதா இல்லை. சீதா வாழ்க்கை எனக்கு முக்கியம். நான் தான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போவாது நான் கிளம்பலாமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இன்னைக்கு என்கிட்ட மாட்டிக்காமல் கிளம்பலாமான்னு பேசுகிறல்ல, நீ இங்கேருந்து கிளம்பலாம். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிப்ப முத்து. அப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுவேன். நீ வெளியிலேயே வர முடியாத அளவு உனக்கு சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன் நான் அப்படின்னு ரொம்ப கோவமாக அருண் பேச, அதுக்கு முத்து சிரிச்சுக்கிட்டே, அதான் நான் சொன்னேன்ல, முடிஞ்சா திருந்தி சீதா கூட சந்தோஷமாக வாழுங்கன்னு. நான் என் வேலையை பார்க்குறேன், நான் ஏன் பிரச்சனையில் மாட்டிக்கணும்? அதுவும் நீ என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற, அப்படி தானே? முடிஞ்சா செய்யுங்க சார், பார்த்துக்கலாம். எனக்கு வேலை இருக்குது, உங்களுக்கும் வேலை இருந்தால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பும்போது உடனே இங்கே அருணோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன அருண், உனக்கு இப்போ பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்க போகிறாங்க. இப்போ போய் இந்த முத்துக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய, அந்த முத்துவால் கிடைக்க இருக்கிற நல்ல வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுன்னா நீ தான் தலை குனிஞ்சு நிற்கணும். கொஞ்சம் பொறுமையாயிரு. முத்துக்கிட்ட எப்போ பார்த்தாலும் இப்படி பிரச்சனை செய்யாத. முத்து மேலே உள்ள கோவத்தில் முத்துவோட ஃப்ரெண்டு அன்னைக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சேன். அப்போவே நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த முத்துவும் தப்பு செய்யலை. அன்னைக்கு செல்வம் கூட தெரிஞ்சவர்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட பேச வந்தாங்க. அதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற பார்த்துக்க அப்படின்னு இங்கே முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி அருணோட ஃப்ரெண்டு கூட பேசுகிறாரு. இதெல்லாம் பார்க்க அருணுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வீட்டில் சீதா இந்த முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறா, என் மாமியாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்டும் இப்படி பேசுகிறானே, இவங்க எல்லாரும் முத்துவை பற்றி புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த முத்து யாருன்னு எனக்கு தானே தெரியும். என் கல்யாணத்தில் பிரச்சனை செஞ்சு நானும் சீதாவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு எவ்வளோ பிரச்சனை செஞ்சான் இந்த முத்து. இவனை சும்மா விடுவேனா என்ன? என்னை பற்றி தெரியாமலே இந்த முத்து பிரச்சனை செஞ்சிட்டான். ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அந்த முத்து மாட்டுவான். அப்போ முத்து வெளியிலேயே வர முடியாத அளவு அவனுக்கு பிரச்சனையை நான் செய்வேன் அப்படின்னு முத்து மேலே உள்ள கோவத்தில் அருண் நினைக்கிறாரு. இங்கே ரோகிணி கிறிஷை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக கிறிஷை பார்த்துக்கிறாங்க. அப்போ ரோகிணி யோசிக்கிறாங்க, இதுதான் சரியான சமயம், கிறிஷ்கிட்ட பேசி புரிய வைக்கணும். இனி கிறிஷ் எல்லார் பேச்சையும் கேட்டு அங்கே நல்லபடியாக படித்து முன்னேறணும். அதனால் கிறிஷ்கிட்ட பேசி தான் ஆகணும்னு கிறிஷுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயம் ரோகிணி கிறிஷ்கிட்ட பேசுகிறாங்க. கிறிஷ், அம்மா சொன்னால் கேட்பல்ல அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா அப்படின்னு கிறிஷ் சொல்லிட்டு இருக்கான். சரி கிறிஷ், நான் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பேன்னு சொல்கிற நீ, அங்கே டீச்சர் சொன்னால் ஏன் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற? ஏன் அடம் பிடிக்கிற? நீ சரியாக சாப்பிடாம இருந்தா அம்மாவால் சாப்பிட முடியுமா? உன்னை பற்றியே தான் அம்மா யோசனை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீ இனிமேல் எல்லார் பேச்சையும் கேட்கணும், நல்லபடியாக அந்த ஸ்கூலில் படித்து முன்னேறணும். எனக்காக அதை மட்டும் நீ செய்வியான்னு கேட்க, அம்மா நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் உங்கள் கூட தான் இருப்பேன். நான் தனியாக இருந்திருக்கேனாம்மா, பாட்டி என் கூட இருப்பாங்க இல்லையா, நீங்கள் என் கூட இருப்பீங்க. நீங்கள் 2 பேருமே என் கூடயே இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. நான் உங்களை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. நீங்கள் தான் என் அம்மான்னு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். என்னை உங்கள் கூடயே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கம்மா. அங்கே மீனாத்தை, முத்து மாமா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. தாத்தா எனக்கு எப்பயுமே கதை சொல்வார் தெரியுமா? அண்ணாமலை தாத்தாவை பார்க்கணும் பேசணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. பாட்டி எங்கம்மா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, உன் பாட்டி என் சித்தி வீட்டில் தான் இருக்காங்க. கொஞ்ச நாளையில் அவங்களையும் நான் கூப்பிட்டு வந்துடுவேன். அப்புறம் நீ பாட்டி கூடயே இருக்கலாம். இப்போ பாட்டிக்கு ரொம்ப முடியல, பக்கத்துல இருந்து யாராவது அவங்கள கவனிச்சிக்க வேண்டாமா? அதனால தான் என்னுடைய சித்தி வீட்டுக்கு உன்னுடைய பாட்டியை அனுப்பி வச்சிருக்கேன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அதனால நீ பாட்டியை பற்றிலாம் யோசிக்காத. பாட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், பார்த்துட்டேன், பேசிட்டேன். நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். அம்மா உனக்காக இருக்கேன்ல, நீ என் பேச்சை கேட்டா நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்லும்போது, எனக்கு வேற எதுவுமே வேண்டாமா, உங்க கூட நான் இருக்கணும். அதுக்காக நீங்கள் என்னை இங்கே தங்க வைக்க வேண்டாம்.
இங்கே இருக்கிறத விட உங்கள் கூட இருந்தேன்னா இதை விட நான் நல்லா படிப்பேம்மா. மற்றவங்க பேச்சை கேட்குறத விட நான் உங்கள் பேச்சை கேட்குறது தானம்மா நல்லதுன்னு சொல்லும்போது, நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா கிறிஷ் அப்புறம் நான் உன்னை பார்க்க வரவே மாட்டேன். இப்போவே உன் பாட்டியே என் சித்தி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவங்களும் உன்னை வந்து பார்க்காத மாதிரி செஞ்சிருவேன் பார்த்துக்க. அதனால் நான் சொல்கிறத கேளு. நீ கொஞ்ச நாள் இங்கே இரு. அதுக்கப்புறம் நானே உண்மையை சொல்லி உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போக தான் போகிறேன். அது வரைக்கும் பொறுமையாக இரு கிரிஷ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்கள் இன்னைக்கு என் கூடயே இருப்பேன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்குள்ளே நான் மறுபடியும் அங்கே தான் போய் தங்கி படிக்கணும்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியல. எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் கிறிஷ் அதை எதையுமே கேட்க தயாராகவே இல்லை. கிறிஷ் ரொம்பவே அடம்பிடிக்கிறான். என்கிட்டயே இவ்வளோ அடம்பிடிக்கிறியே, அப்புறம் அங்கே டீச்சர் சொன்னாலும் நீ கேட்கவா போகிற? இதுக்கு தான் உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு நினச்சேன். மகேஸ்வரி சொன்னதால் உன் மனசை மாற்றிடலாம், நான் பேசினா நீ புரிஞ்சுப்ப, நான் பேசினா நீ கேட்பேன்னு நம்பி வந்தேன். ஆனால் நீ அம்மாவை ரொம்ப ஏமாத்திட்ட கிறிஷ். நீ நல்லா தானே படிச்சுட்டு இருந்த, இப்போ ஏன் சரியாக படிக்கக்கூட மாட்டேங்கிறியா? அங்கே இருக்கிற எல்லாரும் உன்னை பற்றி கொஞ்சம் கூட நல்ல விதமாக சொல்லவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் என் கூட இருக்கும்போது, நான் பாட்டி கூட இருக்கும்போது நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நீங்களாம்மா எனக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. நான் சரியாக தானம்மா என் வேலையெல்லாம் பார்த்தேன். ஆனால் இப்போ என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லி கிறிஷ் வந்து ரோகிணிக்கு புரிய வைக்க பார்க்குறான். ஆனால் ரோகிணி கிறிஷ் மேலே உள்ள கோவத்தில் சரி போதும் கிளம்பு அப்படின்னு சொல்ல, நம்ம வீட்டுக்காமா போகிறோன்னு கேட்க, இல்லை மறுபடியும் உன் ஸ்கூலில் தான் கூப்பிட்டு போய் விட போகிறேன். நீ இனி படிக்கலனாலோ இல்லை சாப்பிடலனாலோ நான் உன்னை வந்து பார்க்க போகிறதே கிடையாது. உன் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன் கிறிஷ், முதல்ல வா அப்படின்னு சொல்லி உடனே கிறிஷ் வந்து சொல்கிறத புரிஞ்சிக்காம ரோகிணி கிறிஷை வந்து நல்லா திட்டிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க ரோகிணி. இங்கே அருணுக்கு ஃபோன் வருது. அருண் வந்து ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சீதா ஃபோன் எடுத்து யாருன்னு கேட்குறாங்க. உடனே எதுவுமே பேசாமல் ஃபோனை வச்சிடுறாங்க. மறுபடியும் அருணுக்கு ஃபோன் வருது. உடனே சீதா அருண்கிட்ட சொல்கிறாங்க, யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் யாருன்னு எடுத்து கேட்டால் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அருண். உங்களுக்காக தான் ஃபோன் வருது, எடுத்து பேசுங்கன்னு சொல்ல, அப்புறமா நான் பேசிக்கிறேன், நீ போ சீதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் ஃபோன் வர அருண் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு. உடனே சீதாவும் எடுத்து, யாருங்க? இங்கே அருண் என் வீட்டுக்காரர் தான், சொல்லுங்கள், நான் அவங்க மனைவி தான் பேசுகிறேன், யாருன்னு திரும்பி திரும்பி கேட்க அங்கே எந்த பதிலுமே வரல. உடனே ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ தான் அருண் யோசிக்கிறாரு, எனக்கு நல்லா தெரியும் யார் ஃபோன் பண்ணுறதுன்னு. எனக்கு ஃபோன் பண்ணாத, உன்னை பார்க்க என்னால் வர முடியாதுன்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பற்றி இங்கே அருண் யோசனை பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே சீதா, என்னங்க பிரச்சனை? ஃபோன் வந்தால் கூட எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அதான் நீங்கள் ஃபோன் எடுக்காமே இருக்கீங்களான்னு கேட்க, சீதா என்கிட்ட எதுவும் பேசாத, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். நான் யார் ஃபோன் பண்ணாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது சீதா, எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நீ சீக்கிரமாக சமைச்சு வை, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சீதாவும் அருண் ஏதோ பிரச்சனையில் இருக்காரு போல், அதை பற்றி யோசிக்கிறாரு. வேலை விஷயமா வெளியில் கிளம்புறாரு இல்லைன்னு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அங்கே வந்து சாப்பிட வைக்கிறாங்க. அருணும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து கிளம்புன அருண் ஏற்கனவே அருணுக்கு கல்யாணமான உண்மையை மறைச்சி சீதாவை கல்யாணம் பண்ணதால் அருணோட முதல் மனைவி அருணுக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமான அருண், இந்த விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, என் அம்மாவும் நானும் இந்த உண்மையை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் பொறுமையாகவே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ண அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு அருண் ரொம்பவே கோவமாக தன்னுடைய முதல் மனைவியை பார்க்கறதுக்காக யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போகிறாங்க, தனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டுக்கு போன உடனே அருண் ரொம்ப கோவமாக, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க, உடனே இங்கே அருணோட மனைவி சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க? நானும் போனா போதுன்னு பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை கண்டுக்காம, ஏன் நம்ம பொண்ணை கூட கண்டுக்காம உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கோம். ஆனால் நான் உங்கள் பொண்ணுக்காக தானே தனியாக இருக்கேன். நீங்கள் உடனே விரும்பி அந்த சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. என்னையும் என் பொண்ணையும் பார்த்துக்கிறதுக்கு யாருங்க இருக்கா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி என்னை பிரிஞ்சு நீங்கள் இருக்கணும்? அது மட்டும் இல்லாமல் என்னைக்கா இருந்தாலும் மனசு மாறி நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு நினச்சேன். அதுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க. சரி இருந்துட்டு போங்க, ஆனாலும் எங்களுக்காக கொஞ்சமாவது நீங்கள் பணத்தையாவது செலவு செய்ய வேண்டாமா? உங்கள் பொண்ணை நான் படிக்க வைக்க வேண்டாமா? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த சீதா தான் முக்கியம்னு சம்பாதிக்கிற பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தா எங்கள் நிலைமை என்ன ஆகுறது? சொல்லப்போனால் நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு.
நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்ததே பெருசுதாங்க. எங்களுக்கு தர வேண்டிய பணத்தையாவது கொடுத்தா உங்கள் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யுங்கன்னு அமைதியாக இருந்திருப்பேன். இப்போ உங்கள் பொண்ணையும் என்னையும் கவனிக்காம உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. உங்களை பற்றின உண்மை சீதாக்கு தெரியாதுல்ல. நான் வந்து சீதா கிட்ட உண்மை என்னன்னு சொல்கிறேன். உங்கள் குணம் என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவர், நான் எதுக்காக உங்கள் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கோன்னு எல்லா உண்மையும் நான் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் அந்த சீதா எப்படி உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்வான்னு பார்க்குறேன். நம்பி எல்லாரும் ஏமாத்துறது உங்களுக்கு வேலையாக போச்சு. நான் சரியாக படிக்கலை. எனக்கு தனியாக இருந்து என் பொண்ணை பார்த்துக்கக்கூடிய எந்த ஒரு வருமானமும் இல்லை. அதனால் என்ன வேணாலும் செய்யலாம். என்ன ஏமாத்துற மாதிரியே அந்த சீதாவையும் ஏமாத்தலான்னு கூட நீங்கள் நினச்சாலும் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவருன்னு மட்டும் நான் சீதா கிட்ட சொன்னேன்னு வைங்க, அவங்க வீட்டில் உள்ள யாரும் உங்களை சும்மா விட மாட்டாங்க. தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்க அருண். போதும், என்னை ஏமாத்தின வரைக்கும் போதும். அதே மாதிரி சீதாவையும் நீங்கள் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி என் வேலையை பார்த்துட்ருக்கேன்ல. நீ தான் ஃபோன் பண்ண, எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்க, நீங்கள் எனக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கணும்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த பணத்தை மட்டும் கொடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மாதம் மாதம் பணம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நானே வந்து உங்களை பற்றின உண்மையை சொல்லுவேங்க. என்னை ஏமாத்துற மாதிரியே சீதா வாழ்க்கையில் ஏமாத்தலாம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு அருண்கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை செய்ய, உடனே அருணும் பணத்தை கொடுத்துட்டு, இனி நீ எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என்னை பார்க்க வரவும் கூடாது. சீதாக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு கோவமாக பேசிட்டு அருண் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்போ அருணோட முதல் மனைவி உட்காந்து அழுதுட்ருக்காங்க. என் வாழ்க்கையில் இவரையே நம்பி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எனக்குன்னு ஒரு பொண்ணு வேற இருக்கா. ஆனால் இப்போ என்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அருண் மட்டும் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நான் தனியாக இருக்கிறதுனால என்ன செய்யன்னு கூட என்னால் தெரியல. ஆனால் என்னை ஏமாத்துற மாதிரி அந்த சீதாவையும் ஏமாத்திடக்கூடாது. எங்களை ஏமாற்றி இங்கே வர வச்சு எங்களையும் கவனிக்காமல் இப்போ தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இப்போ எங்கள் வாழ்க்கைக்காக பணம் கேட்டால் கூட தர முடியாதுன்னு இந்த பேச்சு பேசிட்டு போகிறாரு இந்த அருண். இவரோட உண்மையான குணம் என்னன்னு தெரியாமல் சீதா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி சீதா வாழ்க்கையை நினச்சி அவங்க ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. எப்படியாவது சீதா கிட்ட இந்த அருணை பற்றின உண்மையை சொல்லியே ஆகணும். என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, சீதாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடக்கூடாதுன்னு அந்த அம்மா வந்து யோசிக்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு வந்த அருண் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல், என்னது இது, இத்தனை நாள் என்கிட்ட பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இனியும் நம்ம வந்து எங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லி ஆகணும். இல்லைனா வீட்டுக்கு தேடி வந்து நான் ஏற்கனவே வந்து அவங்கள கல்யாணம் பண்ண விஷயம், எதுக்காக நாங்கள் பிரிஞ்சிருக்கோன்னு எல்லாத்தையுமே இங்கே வந்து சீதா கிட்டேயும் சீதா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா அவ்வளவுதான். என் வேலைக்கும் பிரச்சனையாயிரும். சீதாவும் நான் வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துடுவாளே, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சீதா வேலையிலேருந்து வரும்போது இங்கே அருண் வந்து அவங்க அம்மாவை தனியாக நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. அம்மா, அதாம்மா நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தேன்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த விஷயந்தான் யாருக்கும் தெரியாதே, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க, உனக்கு பிடிக்காத வாழ்க்கை வேண்டான்னு நீ வெளியில் வந்துட்ட அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா மறுபடியும் ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு கேட்குறா. அவளை நான் ஏமாத்துற மாதிரியே சீதாவை ஏமாத்திடக்கூடாதுன்னு உண்மை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாளோன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குமா. இதெல்லாம் சீதாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், சீதா என்னை சும்மா விட மாட்டா. நான் அவளை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேம்மா, சீதா கூட நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதெல்லாம் இப்போ பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருமோன்னு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு இவர் போய் பார்த்தது பணம் கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்க, அந்த சமயம் அங்கே வந்து சீதா இவங்க 2 பேரும் பேசுகிறத கவனிக்கிறாங்க. ஆனால் சீதாவுக்கு ஒன்றுமே புரியல. யாருக்கு இவர் பணம் கொடுத்துட்டு வந்தார், எதுக்காக இவங்க 2 பேரும் இவ்வளோ பதட்டமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் அவள் வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்களே, என்னை பற்றி பேசுகிறாங்களா இல்லை வேற யாரையும் பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க சீதா. அந்த சமயம் அருணோட அம்மா, அருண் இப்போ எதுவும் பேசாத, சீதா வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இதை நீங்கள் அப்புறமா யோசிங்க. அது மட்டும் இல்லை, நீங்களாவது போய் பேசி இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் சீதாவை தான் விரும்புகிறேன், சீதா கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். என்னுடைய வாழ்க்கையை பற்றிலாம் சீதாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதாம்மா பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு சீதா கிட்ட இதை பற்றி சொல்ல வேண்டாமா அப்படின்னு சீதா வந்ததை பார்த்தும் பார்க்காத மாதிரியே வெளியில் கிளம்பிடுறாரு.
உடனே அருணை பார்த்துட்டு, இங்கே என்னாச்சு அத்தை, அருணும் நீங்களும் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, எதுவும் பிரச்சனையா? இல்லை என்னை பார்த்துட்டு கூட அருண் பேசாமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி போகிறாரு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சீதா, அருண் கொஞ்சம் வேலையில் ஏதோ பிரச்சனை போல், அதான் பார்த்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். உனக்கு தான் தெரியுமே, அருண் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப கோவப்படுவான், நீ தாம்மா அருணை மாற்றணும் அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே சீதாவை இங்கே அருணும் அருணோட அம்மாவும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. உடனே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியாத சீதா அவங்க சொன்னதை நம்பிட்டு, சரிம்மா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, நான் வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்கலான்னு நினச்சேன், கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நான் போய் பார்க்குறேம்மா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த சீதா அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கிச்சனில் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அருணோட அம்மா யோசிக்கிறாங்க, சீதாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா சீதா என்ன முடிவெடுப்பானே தெரியலையே, அருண் வர சீதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவங்களாவது சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சா இப்படி ஒரு பிரச்சனையை அருணோட முதல் மனைவி கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இங்கே அருணோட அம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கடையிலேருந்து வீட்டுக்கு வந்த மனோஜ் ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. ரோகிணி, உன்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தா எனக்கு தரியான்னு கேட்க, எதுக்கு மனோஜ், இப்போ என்ன உனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரோகிணி, அந்த பிரச்சனை வந்ததில்ல, நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்து கடையில் பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு போனாங்கல்ல, இனி அவங்க நம்ம கடைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னா அவங்கள வேற எங்கேயாவது கூப்பிட்டு மீதி பணத்தையும் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல மனோஜ், உனக்கு அப்படி விருப்பம் இருந்தால் உன் கடையில் பெரிய லாபம்லாம் வருதுல்ல, அதுலேருந்து பணத்தை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, என்ன ரோகிணி இப்படி பேசுகிற, நீயும் நானும் தானே அந்த பிஸ்னஸை ஒன்றா சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம், ஒன்னால தான் நான் பிஸ்னஸே ஆரம்பித்தேன், இப்போ கடையில் பெருசாக எந்த வருமானமும் வரல, என்னைக்கு அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் பிரச்சனை செஞ்சுட்டு போனாங்களோ அன்னையிலேருந்து நம்ம கடை பக்கம் பெருசாக யாரும் வரதே இல்லை, அதனால தான் இப்போ என்கிட்ட பணமும் இல்லை, ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த 3 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ என்னடானா மாதம் 25,000 ரூபா பணம் கொடுக்கணுன்னு வேறு சொன்னாங்கல்ல, அவங்கள வர வச்சு அந்த பணத்தை கொடுத்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலான் தான், ஏன்னா அவங்க என்னைக்கு பிரச்சனைன்னு வந்தாங்களோ அன்னையிலேருந்து நம்ம கடையில் கஸ்டமரே வரதில்லை, நாம் தான் தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி கஸ்டமர் யாரும் வரதே இல்லை தெரியுமா, அந்த பிரச்சனையெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு போலன்னு சொல்லும்போது, இருக்கட்டும், அதுக்காக என்கிட்ட என் பணம் கேட்குற, நான் ஒன்றும் அந்த கடையோட ஓனர் இல்லையே, நீ தானே கடையோட ஓனராக இருக்க, நான் அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன், எனக்கு மாதம் சம்பளம் தராங்க, அவ்வளவுதான், மற்றபடி நான் பணம் எப்படி சேர்த்து வைக்க முடியும், சம்பளமாக வாங்குகிற பணத்தை உன் அம்மா வாங்கிடுறாங்க, அப்பப்போ உனக்கு உதவி செய்ய பணத்தை கொடுத்துட்றேன், என்கிட்ட எந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி, உன்னால் தான் உதவி செய்ய முடியும் ரோகிணி, உன்னை நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையிலையும் நீ மட்டும்தான் எனக்கு வந்து உதவி செய்ய முடியும்னு உன்னை நம்பி தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா என்னை திட்டும்போது எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டுக்கவே மாட்டேன், ஏன் உங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கு என்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் கேட்டாங்கல்ல, அப்போ எனக்காக நீ பேசுனியா, ஏம்மா ரோகிணி கிட்ட பணம் கேட்குறீங்க, நீங்கள் செஞ்சது தானே தப்புன்னு உங்கள் அம்மா கிட்ட சொன்னியா, அந்த பணத்தை கூட ரோகிணி நீயே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருன்னு உங்கள் அம்மா முன்னாடி நீயே சொன்னல, அப்போ எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீ கண்டுக்க மாட்டேன்னா நான் மட்டும் உனக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்யணுமா, இப்பயும் உங்கள் அம்மாக்கிட்டே போய் பணம் கேட்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கேட்குற, நீ கேட்குற மாதிரிலாம் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை மனோஜ், நீ என்னை நம்பினேன்னா அதுக்கு நான் உனக்கு தர வேண்டிய எல்லா பணத்தையும் தந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உன்னை நம்பி இருக்கிறதே நான் பெருசு தான், இதில் பணம் வேற கொடுக்கணுன்னா என்னால் எதுவும் உதவி செய்ய முடியாது, முடிஞ்சால் கடையில் ஏதாவது வருமானம் வந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பணத்தை கொடுத்துரு, ஆனால் இதுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்துட்ருக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. இந்த வீட்டில் யாரும் என்னை பெருசாக நினைக்க மாட்டேங்கிறாங்க, என் பிரச்சனையை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, என் அம்மா அப்பான்னு யாரும் வந்து என்னை பற்றி யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரோகிணி இப்படி பேசிட்டு போனதால் மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காரு. அருணுக்கு மறுபடியும் ஃபோன் வருது. அந்த சமயம் இங்கே அருண் ஃபோன் எடுக்காமல் இருக்க இங்கே ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க சீதா. யாருங்க, யார் பேசுகிறீங்கன்னு கேட்க, அன்னைக்கும் நீங்கள் தான் ஃபோன் பேசுகிறீங்களான்னு ஃபோன் பண்ணீங்களான்னு கேட்கும்போது உடனே அருணோட முதல் மனைவி பேசுகிறாங்க. சீதா நீங்கள் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் சீதா, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, என்னை பற்றி நீங்கள் அருண்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும்னு கேட்க, நீங்கள் அருணை எப்படி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆயிருந்தது, என்னை ஏமாற்றிட்டு தான் உங்களை விரும்பி அருண் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொன்னதை கேட்டு சீதா உடனே, என்ன சொல்கிறீங்க நீங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதுக்காக அருணை பற்றி ஏன் கிட்ட தப்பாக பேசாதீங்க, அருண் எப்படிப்பட்டவர்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சீதா,
நான் அருண்கிட்ட பேசணுன்னு தான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஃபோன் எடுத்ததுனால நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க. உண்மை என்னன்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் அருணை ரொம்ப நம்புறீங்கல்ல, ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே சொல்ல. அருணை பற்றி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்பலாமா வேண்டாமா? அப்போ அன்னைக்கு அருணும் அருணோட அம்மாவும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்களா? அன்னைக்கும் இதே மாதிரி தான் ஃபோன் வந்தது. அருண் கோவமாக உடனே வெளியில் கிளம்பி போயிட்டாரு. என்ன நடக்குது? அருணை நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் வாழ வந்திருக்கேன். ஆனால் இப்போ என்னடானா அருணை பற்றி ஒவ்வொரு விஷயமும் தெரிய வர ரொம்ப பதட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கே வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட சீதா ஃபோனை வைக்கிறாங்க. வீட்டில் சொல்லிட்டு முதல்ல கிளம்புவோம். நான் மட்டும் தனியாக போனால் சரிப்பட்டு வராது. மீனாக்காவையும் வர வைக்கணும். யாரையும் நம்பி தனியாக போய் நாம மாட்டிக்க கூடாது. அருண் மேலே இப்போ கூட எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அப்படி என்ன உண்மையை தான் அருண் மறைக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அருணோட அம்மாவும் அருணும் எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரியாமல் தனியாக நின்று எதையோ பற்றி பேசுகிறாங்க. என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு என்னன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு, அத்தை எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் சீக்கிரமாக கிளம்பணும். உங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். நீங்கள் கோயிலுக்கு போகிறதா சொன்னீங்கல்ல, நானும் அதுக்குள்ளே வந்துடுறேன் அத்தை, 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு பேசிட்டு அங்கே வெளியில் கிளம்புன சீதா உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே மீனா பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்க, சீதா நீ என்ன சீதா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ஆமாக்கா வெளியில் ஒரு வேலை விஷயமா கிளம்புறேன், நீ என் கூட வரணும்க்கா, ஒருத்தவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்ல, யாரை பார்க்க போகிற? சரி என்ன நான் கண்டிப்பாக வரணுமான்னு கேட்கும்போது, அக்கா நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா நீ தான்க்கா என் கூட வரணும். எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குது. நீ வந்தால் தான் நான் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருப்பேன்னு சொல்ல, சீதா இன்னைக்கு உனக்கு வேலை இல்லையா? யாரை பார்க்கணும், எங்கே போகணும், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்க, நீங்கள் முதல்ல வாங்கக்கா நான் சொல்கிறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. சீதா சொன்ன இடத்துக்கு மீனாவும் வராங்க. 2 பேரும் சேர்ந்தே இங்கே அருணோட முதல் மனைவியை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அருணுக்கு ஃபோன் பண்ண அவங்கள பார்க்க போக, அங்கே சீதாவை பார்த்த உடனே இங்கே அருணுக்கு தெரிஞ்சவங்களும், வாங்க சீதா இவங்க உங்கள் அக்காவான்னு கேட்க, ஆமாம் எங்கள் அக்கா மீனா தான். நீங்கள் தானே அப்பப்போ அருணுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் பேசினா நீங்கள் பேசுகிறதே இல்லை. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார்? எதுக்காக தேவையில்லாமல் அப்படி ஃபோன் பண்ணுறீங்க? என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நானும் அருணும் பிரியணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, என்ன சீதா இப்படியெல்லாம் பேசுகிற? இவங்க யாருன்னு சொல்லும்போது, அக்கா கொஞ்சம் பொறுமையாக கேளுக்கா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பேசுகிறாங்க. அருணை விரும்பி நானும் சீதா மாதிரியே அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்பி ஏமாந்துட்டேன். இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். எங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கா, அவள் படிச்சிட்ருக்கா. அருண் என்னை நம்பி தான் இந்த இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்தார். என் அம்மா அப்பான்னு யாரும் வேண்டான்னு அருணை நம்பி கல்யாணம் பண்ணேன். ஆனால் அருணோட குணம் சரியே இல்லை. அவர் இப்படி தான், ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா உடனே அவர் பெரிய பிரச்சனை செஞ்சிருவார். நான் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தேன். ஆனால் சீதாவை பார்த்ததுக்கப்புறமா அவர் பார்க்க என்னை கவனிக்கவும் இல்லை, என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்யவும் இல்லை. சொல்லப்போனால் நாங்கள் வேண்டானே முடிவெடுத்துட்டாரு. நான் இவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும். எங்கள் வீட்டுக்காரர் அருண் பெரிய பொறுப்பான வேலையில் இருக்க, அவரை மீறி என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அவர் விருப்பத்துக்கு அவர் என்ன வேணாலும் செஞ்சிட்ருக்காரு. அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்காவது அவர் ஏதாவது பணம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? அப்போ அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்கள் அவரோட மனைவியா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உண்மைதாங்க, வேணும்னா நான் ஆதாரத்தையும் காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு அருணும் அவங்களும் ஏற்கனவே கல்யாணம் பண்ண அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. கோயிலில் வச்சு தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. என் அப்பா அம்மா பேச்சை கேட்காம அருணை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதான் என் நிலமை இப்படி இருக்குது. என் ஊருக்கே போயிடலான்னு கூட நினச்சேன். ஆனால் அருண் என்னைக்கா இருந்தாலும் திருந்தி என்னை தேடி வருவார். என் மேலே பாசம் இல்லைனாலும் என் பொண்ணுக்காகவாது வருவாருன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அவரோட வாழ்க்கை தான் முக்கியம்னு தனியாக அவர் வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாரு. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதனால தான் பேசாமல் அருணை பற்றின உண்மையை சீதா கிட்டேயாவது சொல்லலான்னு நினச்சேன். அந்த சமயம் சீதாவும் ஃபோன் எடுத்ததுனால உங்களை நான் இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ஆதாரத்தை பார்த்த உடனே சீதா ரொம்ப அழுகுறாங்க. என்னக்கா இது? அருணா இப்படி? அக்கா அருண் ரொம்ப நல்லவர் நினச்சினே, அக்கா இப்படி ஏமாத்திட்டாரேக்கா. நான் என்ன செய்யன்னு தெரியாமல் தான்க்கா உன்னையே வர சொன்னேன். இவங்க ஃபோன்லேயே பாதி உண்மையை சொல்லிட்டாங்க. மீதி உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உண்மையாகவே இவங்க சொல்கிறதெல்லாம் நான் நம்பலாமா வேண்டாமான்னு தெரியாமல் தான்க்கா உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே, என்ன நடக்குதுங்க? அருணை நானும் ரொம்ப நல்லவன்ல நினச்சேன். இப்படி அவருக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. அவங்கள கூட பார்த்துக்காம ஏமாத்திட்டு இப்படி ஒன்றையும் ஏமாத்த கல்யாணம் பண்ணிட்டாருன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சீதா அப்படின்னு மீனாவும் அழுகுறாங்க. உடனே மீனா, இதை உன் மாமா கிட்ட சொல்லணும். உன் மாமா ஏற்கனவே அந்த அருணை பற்றி சொன்னார்.
மற்றவங்கள ஏமாத்துறது இந்த அருணுக்கு சாதாரண ஒரு வேலை. அருணை நம்பாத சீதா, நான் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கன்னு நீ கொஞ்சமாவது கேட்டியா சீதா? இப்போ பாரு உன் நிலைமைய. இதை போய் அருண்கிட்ட கேட்டேன்னா அருணும் அவங்க அம்மாவும் கண்டிப்பாக கோவப்படுவாங்கல்ல. உன் மாமியாரும் அப்போ இந்த உண்மையை மறைச்சிருக்காங்கல்லன்னு மீனா கேட்க, ஆமாக்கா. அவங்க 2 பேரும் தனியா ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தப்ப, நான் என்னன்னு கேட்டா கூட அவங்க அதுக்கு பதில் சொல்லாம, அருண் வந்து ரொம்ப கோவமாவே இருந்தாரு. ஏதாவது அந்த உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். ஆனா, எனக்கு சரியா வந்து உண்மை என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இவங்க ஃபோன் பண்ணி பேசுன அருண்கிட்ட பேசணும்னு நெனைக்கும்போது, நான் ஃபோன் எடுத்ததுனால தான் இந்த உண்மை தெரிஞ்சது. இப்ப இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்து இவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரிய வருதுக்கா. அருண் எதுக்கு என்னை இப்படி ஏமாத்தணும்க்கா? ஏன்க்கா அருண் இப்படி செஞ்சாரு? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. உடனே சீதா கிட்ட ஏற்கனவே அருணை கல்யாணம் பண்ணவங்க சொல்றாங்க, "கவலைப்படாத சீதா. இந்த அருணை சும்மா விடக்கூடாது தெரியுமா? இப்படி எந்த பிரச்சனையும் செய்யாத. என் வாழ்க்கையிலயும் வந்து என்ன ஏமாத்திட்டு, இப்போ உன்னையும் இந்த உண்மைய கூட சொல்லாம ஏமாத்திட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்றாங்க, "உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல? ஆதாரமும் உன்கிட்ட இருக்குல்ல? அருணோட லட்சணம் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நாங்க சொன்னப்பல்லாம் உனக்கு தப்பா தெரிஞ்சது. அப்பா இருந்திருந்தா அருணை என் கூட ஒன்று சேர்த்து வச்சிருப்பாரு, கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. நீ என் வாழ்க்கைய பத்தி யோசிக்க மாட்டியேக்கான்னு என்னையும் கேள்வி கேட்டல்ல. அதனால தான் நீ எடுத்த முடிவு நல்லதா இருக்கும்னு நம்பி கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப பாரு, எந்த பதிலும் பேச முடியாம நிக்கிறல்ல. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. ஏன் சீதா, கொஞ்சமாவது யோசிச்சு அவரை பத்தி நல்லா விசாரிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஓ மாமா சொன்னதை நீ கேட்காதப்பவே புரிஞ்சிருந்திருக்கணும். நானும் தேவையில்லாம இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே அப்படின்னு மீனா நினைக்கும் போது, அக்கா நானும் இந்த அருண் இப்படி நம்ப வச்சு ஏமாத்துவாருன்னு நினைக்கலக்கா. என்னை ரொம்ப விரும்புறதா சொன்னாரு. அவரோட வேலையில ரொம்ப பொறுப்பா ரொம்ப நேர்மையா இருக்க, அவர் யார்கிட்டயும் பொய் சொல்ல மாட்டாரு, ஏமாத்த மாட்டாருன்னு நம்பி கல்யாணம் பண்ணேன். இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாரேக்கா. இவருக்குன்னு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. அவங்களையும் ஏமாத்தி என் வாழ்க்கையிலயும் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டாரேக்கா அப்படின்னு சொல்ல, நீ முதல்ல கிளம்பி வா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழுதுட்டு இருந்த சீதாவை அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க. முத்துக்கிட்ட உண்மை எல்லாத்தையும் நடந்த உண்மையை சொல்றாங்க. உடனே முத்துவும், என்ன சீதா சொல்ற? அருண் இப்படிப்பட்டவரா? அப்படின்னு பேரதிர்ச்சியோட கேட்குறாங்க. அந்த அருண் கூட நீ சந்தோஷமா வாழணும்னு என்கிட்ட அருண் பிரச்சனை செய்யும் போதெல்லாம் அதை கண்டுக்காம அருணும் நீயும் நல்லா இருக்கணும்னு அமைதியாகவே இருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட அருணை சும்மா விட்டுருக்கவே கூடாது. முதல்ல இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ தான் இந்த அருணுக்கு இருக்கிற வேலையும் இல்லாமல் ஆகும். இந்த மாதிரி அடுத்தவங்கள அவன் ஏமாற்றவும் மாட்டான். செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி என் மேலே உள்ள கோவத்தில் என்னெல்லாம் பேசுகிறான் தெரியுமா அந்த அருண்? முதல்ல வாங்க அப்படின்னு அங்கே போலீஸை போய் பார்க்குறாங்க. ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அருண் ஏற்கனவே இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் உண்மையை மறைச்சிட்டு என்னையும் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாரு. அருணை கூப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். அந்த அருணை சும்மா விடக்கூடாதுன்னு இங்கே வந்து அழுதுகிட்டே நடந்த உண்மை எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்ல, அருணும் அங்கே வந்து நிற்கிறாரு. இங்கே வந்து ஆதாரத்தை சீதா காமிச்சு, இவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அருணுக்கு பதில் பேச முடியல. சார், இது என்னுடைய குடும்ப பிரச்சனை சார். நான் சீதா கிட்ட பேசிக்கிறேன் சார்ன்னு சொல்லும்போது, குடும்ப பிரச்சனையாக இருந்தால் அவங்க இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏன் இப்படி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்க? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மையை எங்ககிட்ட கூட நீ சொல்லாமல் மறைச்சிருக்கன்னா நீ பெரிய ஆள் தான் அருண். இப்போ உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உன்னை விசாரிக்கணும். முதல்ல உங்கள் மனைவி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அருண். செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் செய்யாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மீனா, சீதா, முத்துன்னு எல்லாரும் முன்னாடியும் அருண் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. சீதா இருந்த கோவத்தில் அருணை பலார் பலார்னு வெளுத்துவாங்க. மீனாவும் கேள்வி கேட்குறாங்க, என்ன அருண் இதெல்லாம்? என் தங்கச்சி ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டு தான் இங்கே சீதாவை நல்லா பார்த்துப்பேன் பொண்ணு கேட்டு வந்தீங்களா? உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஏற்கனவே ஒரு குடும்பம் வேற இருக்கே. இப்படிலாம் உண்மையை மறைக்க அசிங்கமா இல்லை? இதில் வேற நான் பொறுப்பான வேலையில் இருக்கேன்னு எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இருந்தேன். என் தங்கச்சி வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்க, இல்லை நான் சீதாவை உண்மையாகவே விரும்புகிறேன். சீதா உன்னை நல்லா பார்த்துப்பேன். இதை பற்றிலாம் நீ யோசிக்காத. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன்னு சொல்ல, அப்போ இதே தானே நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ண அவங்கக்கிட்டேயும் சொல்லி அவங்க வாழ்க்கையை ஏமாற்றிட்டு இப்போ வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஏமாற்றலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அருண் மேலேயும் அருணோட அம்மா மேலேயும் சீதா, மீனான்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அருணோட அம்மாவும் அருணும் வசமாக மாட்டிக்கிறாங்க. சீதா சொல்கிறாங்க, இப்படி எல்லாரையும் ஏமாற்றிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறல்ல, இந்த வேலையும் உனக்கு இருக்க போகிறதில்ல, நீ வெளியில் வரப்போகிறதும் இல்லை. உங்கள் அம்மாவும் நீயும் ஏமாத்துறதுக்கு நல்லா அனுபவிக்க தான் போகிறீங்க. இனி நான் உன் கூட வாழ போகிறதே இல்லை. நான் என் அம்மா கூடயே இருந்து என் அம்மாவை நல்லா பார்த்துக்க போகிறேன். நீ செஞ்ச தப்புக்கு நல்லா அனுபவிப்ப அப்படின்னு அருணையும் அருணோட அம்மாவையும் இங்கே மீனா, முத்துன்னு 2 பேரும் வெளுத்துவாங்க. மீனா, முத்து முன்னாடி அருணும்,
அருணோட அம்மாவும் பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. சீதா அழுதுகிட்டே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மாமா, நீங்க சொன்னப்பெல்லாம் நான் நம்பல. இந்த அருண் மேல உள்ள நம்பிக்கையில அருணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம்பிடிச்சேன். அப்படி நான் செய்ய போய் தான் மாமா இந்த நிலைமையில இப்போ அழுதுகிட்டே நிற்கிறேன். உங்க பேச்சை நான் கேட்டிருக்கணும். இந்த அருண் என்னை ஏமாத்திட்டான் மாமா. இவனெல்லாம் இனி நான் நம்ப போறதே இல்லைன்னு சீதா சொல்ல, என்னதான் அருண் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் சீதாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு வேதனைப்படுறாரு முத்து. அருண் இப்படி செஞ்சு ஏமாத்துனதுனால அருணை சும்மா விடக்கூடாதுன்னு ரொம்ப கோவத்துல இருக்காங்க மீனாவும் முத்துவும்.